சேலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தை ஒட்டி மெய்னூர் கிளை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் நெற்றியில் நாமம் போட்டுக்கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். விவரங்களை பதிவு செய்க மதியழகன். வணக்கம் அபிராமி. இந்த தினம் திட்டமிட்டபடி, அதாவது அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் இணைந்து வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையான ஊதிய பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பது அவர்களது பிரதானமான கோரிக்கை. அது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இன்றைய தினம் திட்டமிட்டபடி போராட்டம் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தொடங்கி இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் அரசு போக்குவரத்து கழக கோட்டத்தில் மட்டும் 1063 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைய தினம் இந்த கிட்டத்தட்ட இந்த சேலம் கோட்டத்தில் பணிபுரியக்கூடிய போக்குவரத்து கழக தொழிலாளர்களில் 50% தொழிலாளர்கள் மட்டுமே பணிக்கு வந்திருக்கிறார்கள். மீதி 50% தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் போக்குவரத்து கழகம் இதனை எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தன்னிச்சையான ஒரு முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பணி சுமையை ஏற்கனவே பணி சுமையில் தத்தளிக்கும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களை இன்று மீண்டும் தொடர் பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அதாவது நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், போக்குவரத்து ஓட்டுநர் என்ன பண்ணுவார்களா, இன்று 24 மணி நேரம் பணியை முடித்துவிட்டு அவர் ஓய்வுக்கு வருவார். அடுத்த ஒரு நாள் ஓய்வு முடித்த பிறகு மீண்டும் பணிக்கு செல்வார். இப்படிதான் அவர்களுடைய நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் ஓய்வு சற்றும் இல்லாமல் அடுத்தடுத்து 24 மணி நேரம் பணியை முடித்த பின்பும் மீண்டும் அடுத்த தொடர் பணியில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவதால் அவர்கள் தூக்கமின்றி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த நிலையில் தான் இன்றைய தினம் அரசு பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த தனியார் ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்களை, லாரி ஓட்டுநர்களை கொண்டு இந்த அரசு பேருந்துகளை இயக்கவும் போக்குவரத்து கழக நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அனுபவம் இல்லாத ஓட்டுநர்களை கொண்டு இந்த பேருந்துகளை இயக்கப்படுவதால் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் சேலத்தில் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் சென்னைகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவு தொழிற்சங்கங்களான CITU, AICTU, பாட்டாளி தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து சேலம் மெய்யனூர் போக்குவரத்து கழக பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் தங்களுடைய பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் பட்டை நாமம் போட்டுவிட்டதை குறிப்பிடும் வகையில் அவர்கள் நெற்றியில் நாமமிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய முதல் நாளில் இந்த 50% தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை. அடுத்தடுத்த நாளில் இன்னும் இது அதிகரிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அதிகரிக்கும் போது இந்த போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.